என்னாச்சு 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 இல்லக்கா புரியலக்கா. பாளையங்கோட்டையில் பணம் விநியோகம் செய்வதில் சர்ச்சை ஏற்பட்டு எங்களுக்கு பணம் வரவில்லை என பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வேட்பாளர் வீட்டை நோக்கி பேரணி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியில் பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அப்துல் வஹாப் ஆதரவாளர்கள் சிலர் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று பணம் வழங்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குறிப்பாக பாளையங்கோட்டை 7வது வார்டில் சிலருக்கு பணம் வழங்கப்பட்டதாகவும் பலருக்கு பணம் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் இன்று காலை தெருக்களில் கூட்டமாக திரண்டனர். எங்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள் அதற்கு விளக்கம் கோரி வேட்பாளர் அப்துல் வஹாப் வீட்டை நோக்கி நடைபயணமாக சென்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடைபெறும் முன்பே இப்படியான புகார்கள் எழுவது குறித்து தேர்தல் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. என்னாச்சு 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 இல்லக்கா புரியலக்கா. என்ன சொல்றாங்க அக்கா? என்ன சொல்றாங்க?